நடிகர் தனுஷ் துள்ளுவதோ இளமையில் அறிமுகமாகி ஆடுகளத்தில் ஆடி தேசிய விருது பெற்றதன் மூலம் தமிழ் திரையுலகின் பிரபலங்கள் வரிசையில் இடம்பெற்றிருப்பவர். அவர் ஒரு வித்தியாசமான வழக்கை எதிர்கொண்டு வருகிறார். கஸ்தூரி ராஜா விஜயலட்சுமி தம்பதியின் மகனாக ரஜினிகாந்தின் மருமகனாக அறியப்பட்ட தனுஷுக்கு மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மலம்பட்டியைச் சேர்ந்த ஒரு தம்பதியர் சொந்தம் கொண்டாடி நீதிமன்றம் சென்றிருக்கின்றனர். அந்த நீண்ட நெடிய பயணத்தில் இதுவரை நடந்தவற்றை பார்க்கலாம். ஓய்வு பெற்ற தனியார் பேருந்து நடத்துனரான கதிரேசனும் அவரது மனைவி மீனாட்சி ஆகியோர் மேலூர் நடுவர் நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு நவம்பரில் ஒரு வழக்கு தொடுத்தனர். தங்களுக்கு 1985ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி பிறந்த கலைச்செல்வன் மேலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை படித்ததாக கூறியுள்ளனர். பின்னர் திருப்பத்தூர் அரசு பள்ளியில் 11வது வகுப்பு படித்தபோது வீட்டை விட்டு வெளியே சென்னை சென்றதாகவும், பிறகு அவர் இயக்குநர் கஸ்தூரி ராஜாவிடம் இருப்பதை அறிந்து பார்க்க சென்றபோது அனுமதிக்கவில்லை என்றும் தெரிவித்திருந்தனர். தனுஷின் சொத்துக்களுக்கு ஆசைப்படவில்லை என்றும் அவர் எங்களது மகன் என்பது உலகுக்கு தெரிந்தால் போதும் என்றும் கூறிய கதிரேசன் தம்பதி வறுமையில் வாடும் தங்களது பராமரிப்புக்கு மாதம் 65,000 ரூபாயை தனுஷ் வழங்க உத்தரவு பிறப்பிக்குமாறும் மனுவில் கோரியிருந்தனர். இந்த வழக்கில் ஜனவரி 12ஆம் தேதி ஆஜராக தனுஷுக்கு சம்மன் அனுப்ப உத்தரவிடப்பட்டது. அப்போது முதல் இந்த வழக்கு தனுஷின் ரசிகர்கள் மட்டுமின்றி பொதுமக்களின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. இதனையடுத்து இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் நடிகர் தனுஷ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு கதிரேசன் மீனாட்சி தம்பதி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் தனுஷ் தங்கள் மகன் என்பதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும், தேவைப்பட்டால் மரபணு சோதனைக்கும் தயார் எனவும் தெரிவித்தனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தனுஷின் வயது தொடர்புடைய கல்விச் சான்றிதழ்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நிலையில் கடந்த 24ஆம் தேதி இருதரப்பிலும் சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. அவற்றை சரிபார்த்து தனுஷின் அங்கு அடையாளங்கள் பொருத்தி பார்ப்பதற்காக 28ஆம் தேதி நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி நீதிமன்றத்தில் ஆஜரான தனுஷின் அடையாளங்களை பதிவு செய்ய உத்தரவிட்டு வழக்கை மார்ச் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் நீதிபதிகள். தனுஷ் தொடுத்த வழக்கில் மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை கதிரேசன் மீனாட்சி தொடுத்த வழக்கை மேலூர் நீதிமன்றம் விசாரிக்க தடை விதிக்கப்பட்டது. வழக்கு விசாரணை 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மார்ச் 9ஆம் தேதி இருதரப்பிடமும் தனித்தனியே தனி அறையில் விசாரணை நடைபெற்றது. 1 மணி நேரம் 20 நிமிடம் இந்த விசாரணை நீடித்தது. தொடர்ந்து மார்ச் 20ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அன்றைய விசாரணையின் போது கதிரேசன் தரப்பினர் தனுஷின் உடலில் மச்சம் போன்ற அடையாளங்கள் அழிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். அதனை தனுஷ் தரப்பினர் மறுத்திருக்கின்றனர்.